அண்மைச் செய்தி. தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சங்கீதா தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவிலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக நான் விஜயோடு போராடி வந்திருக்கின்றேன். அந்த நடிகையோடு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை அவர் முறித்துக் கொள்ள வேண்டும். திருமணம் கடந்த உறவு என்பது தவறானது என்பதை அவருக்கு எடுத்துச் சொல்வதற்காக 5 ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கின்றேன். ஆனால் நடிகர் விஜய் அதை கேட்கவில்லை. தொடர்ந்து அந்த நடிகையோடு திருமணம் கடந்த உறவில் இருந்து வந்தார். எனவேதான் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றேன் என்று சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால் விஜய் தன்னை பொதுவெளியில் நடமாட முடியாத அளவு செய்துவிட்டார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் விஜயினுடைய மனைவி சங்கீதா நீதிமன்றத்திலே மனுவில் தாக்கல் செய்திருக்கின்றார். அதை நான் தட்டி கேட்டேன் என்பதற்காக என்னுடைய கணவர் விஜய் எனக்கு மனைவி என்ற முறையில் வீட்டில் இருந்த ஒரு சில உரிமைகளை கூட தடுத்து நிறுத்திவிட்டார் என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சங்கீதா நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். மனைவியான என்னை விஜய் சுதந்திரமாக நடமாட விடவில்லை என்கின்ற ஒரு கருத்தையும் அந்த மனுவிலே அவர் சொல்லி இருக்கின்றார். அதாவது பொதுவெளியில் யாரையும் நான் சந்திக்க முடியவில்லை, அவர்களிடம் பேச முடியவில்லை. தொடர்ந்து விஜய் என்னை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருந்தாரே தவிர நான் சொன்னதை கேட்டு அந்த நடிகையுடன் இருந்த உறவை கைவிடுவதற்கு விஜய் எந்த வகையிலும் முன்வரவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கத்தை தன்னுடைய மனுவிலே குறிப்பிட்டு அதன் காரணமாகத்தான் தனக்கு மனமுறிவு வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நீதிமன்றத்திலே மனுவாக சங்கீதா தாக்கல் செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் விஜயினுடைய திருமணத்தை மீறிய அந்த உறவை தட்டி கேட்டதன் காரணமாக பொருளாதார ரீதியாக விஜய் பல்வேறு கட்டுப்பாடுகளை எனக்கு விதித்தார். என்னால் சுதந்திரமாக வெளியில் செல்ல முடியவில்லை, சுதந்திரமாக வீட்டுக்குள் இருக்க முடியவில்லை. நான் செலவிடுவதற்கு கூட பல கட்டுப்பாடுகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய கணவர் தன் மீது விதித்தார் என்கின்ற ஒரு கருத்தையும் சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். விஜய் அந்த நடிகையோடு இருந்த தொடர்பு என்பது 2025ஆம் ஆண்டில் தன்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. 2021 ஏப்ரல் மாதம் அந்த திருமணம் கடந்த உறவில் விஜய் இருக்கின்றார், நடிகையோடு தொடர்பில் இருக்கின்றார் என்பதை தான் கண்டறிந்ததாக சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றத்தை அவர் நாடி இருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது 5 ஆண்டுகளாக விஜய்க்கு ஏதேனும் ஒரு வகையில் மனமாற்றம் வந்துவிட மாட்டாதா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்ததாகவும் அதன் காரணமாகத்தான் 5 ஆண்டுகளாக பொறுத்து கொண்டு இருந்ததாக அந்த மனுவிலே சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். விஜய் இதற்கு எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றார் என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை இருவருக்கும் இடையில் இருந்து வந்திருப்பது இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே 5 ஆண்டுகளாக நீதிமன்றத்தை சங்கீதா நாடவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தலிலே தீவிரமாக இருக்கின்றார், பிரச்சாரம் செய்கின்றார். குறிப்பாக பல்வேறு கட்சிகள் மீது அவர் விமர்சனத்தை முன்வைத்தாலும் ஆளும் கட்சியான திமுக மீது கடும் விமர்சனத்தை விஜய் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் விஜய்க்கு எதிராக இந்த வழக்கு தற்பொழுது வந்திருக்கின்றது. இது விஜய்க்கு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆதரவை, குறிப்பாக செல்வாக்கை, பெண்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவை எந்த அளவு பாதிக்கும் என்பது தேர்தலில் தெரிய வரும். ஏனென்றால் சங்கீதா சுமத்தி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் கடுமையான குற்றச்சாட்டுகள். விஜய் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவர் தொடர்பாக நீதிமன்ற படியேறி இது போன்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சொல்ல மாட்டார்கள். சங்கீதாவையும் பொறுத்தவரை அவர் ஒரு பின்னணியில் இருந்து வந்தவர் தான் என்ற அடிப்படையிலே சங்கீதாவினுடைய கருத்துகள் பெரிய அளவில் கேட்கப்பட வேண்டிய ஒன்றாக அரசியல் களத்தில் பொதுவெளியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜய் ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கின்றார், திருமணம் கடந்த தொடர்பில் இருக்கின்றார். 27 ஆண்டுகள் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருந்த விஜய் அந்த நடிகையோடு தொடர்ந்து அந்த தொடர்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். 2021 ஏப்ரல் மாதம் தான் கண்டறிவதற்கு முன்பாகவே அந்த நடிகையோடு பல ஆண்டுகளாக விஜய்க்கு தொடர்பு இருந்தது என்பதையெல்லாம் சங்கீதா தன்னுடைய மனைவிலே சொல்லி இருக்கின்றார். விஜய் திருந்த வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு சில கருத்துக்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் தான் கூறிய பொழுதும் விஜய் அதற்கு செவிசாய்க்கவில்லை. தன்னிடம் இனிமேல் அந்த நடிகையோடு நான் பழக மாட்டேன் என்று விஜய் சொன்னாரே தவிர தொடர்ந்து அந்த நடிகையோடு தொடர்பில் தான் இருந்தார் என்ற ஒரு கருத்தையும் தன்னுடைய மனைவிலே சங்கீதா சொல்லி இருக்கின்றார். எனவே அந்த நடிகையோடு தொடர்பை வைத்துக் கொண்டு தன்னை பொதுவெளியில் நடமாட முடியாத வகையிலே விஜய் செய்து விட்டார். எந்த வகையிலும் என்னுடைய உறவினர்களை தாண்டி யாரையும் நான் தொடர்பு கொள்ள முடியவில்லை. வீட்டை விட்டு விஜய் வெளியில் செல்வதற்கான அந்த அனுமதியை கூட பல நாட்கள் எனக்கு வழங்கவில்லை என்பதாக அந்த மனுவிலே சொல்லி இருக்கின்றார் சங்கீதா. அது மட்டுமல்லாமல் நடிகையோடு விஜய்க்கு இருந்த திருமணம் கடந்த உறவை தட்டி கேட்டதன் காரணமாக தன்னால் சுதந்திரமாக விரும்பிய பொருள்களை வாங்க முடியாத அளவுக்கு கூட பொருளாதார ரீதியாக தனக்கு நெருக்குதலை விஜய் தந்துவிட்டார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கின்றார். வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்த பொழுது கூட அதற்குள்ளும் சுதந்திரமாக தன்னால் இருக்க முடியவில்லை என்று தன்னுடைய மனுவிலே சங்கீதா சொல்லியிருக்கின்றார். எனவே திருமணம் கடந்த அந்த உறவை தட்டி கேட்டதன் காரணமாக வீட்டில் தனக்கு இருந்த ஒரு சில உரிமைகளை கூட விஜய் விட்டுத்தரவில்லை. மனைவியான தன்னை சுதந்திரமாக விஜய் நடமாட விடாமல் தடுத்து விட்டார்.
அந்த உறவை தட்டி கேட்டதன் காரணமாக பொருளாதார ரீதியாக எனக்கு விஜய் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து விட்டார். சுதந்திரமாக எனக்கு தேவையான செலவுகளை கூட நான் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் சங்கீதா அடுக்கடுக்காக மனைவிலே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். செங்கல்பட்டு நீதிமன்றத்திலே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. விஜயனுடைய திருமணத்தை பொறுத்தவரை 1999ஆம் ஆண்டில் நடைபெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் கணவன் மனைவியாக இருவரும் வாழ்ந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாக விஜய் தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டது கிடையாது. அது மட்டுமல்லாமல் விஜயனுடைய பனையூர் வீட்டிலே அவருடைய நீலாங்கரை இல்லத்திலே யாரும் இல்லை என்றெல்லாம் திரைத்துறையில் பல கருத்துக்கள் உலா வந்தன. ஆனாலும் பொதுவெளியிலோ அது அரசியல் களத்திலோ விஜய்க்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களாக இல்லாமல் இருந்தன. இப்போது சங்கீதா சுமத்தி இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. சங்கீதா சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையா பொய்யா என்பது விஜய் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் பதிலளிக்கும் பொழுதுதான் தெரிய வரும். எனவே விஜய் இப்பொழுது சங்கீதாவிற்கு உடனடியாக மனமுறிவு விவாகரத்தை வழங்கி விடுவாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கின்றார். விஜய் பதில் சொல்ல வேண்டும். நீதிமன்றத்திலே நீதிபதியின் முன்பாக அமர வைத்து இது போன்ற வழக்குகளில் சமரச தீர்வு காண்பதற்காகத்தான் நீதிமன்றம் முயற்சிக்கும். எனவே விஜய் சங்கீதா சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தால் மனமாற்றம் ஏற்பட்டு அந்த நடிகையோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நிறுத்தி கொண்டு தன்னுடைய மனைவியோடு தொடர்ந்து வாழ்வாரா, அல்லது விஜய் வேறு ஏதேனும் காரணத்தை முன்வைத்து உடனடியாக விவாகரத்து வழங்குவதற்கு முன்வந்து விடுவாரா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எப்படியானும் இன்னும் 2 மாதத்திலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்றது. எனவே நீதிமன்றத்திற்கு சென்று விஜய் இந்த மனமுறிவு வழக்கிலே சில தகவல்களை சொல்ல வேண்டியது இருக்கும், அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு எதிராக அரசியல் கட்சியினுடைய தலைவராக முக்கிய கட்சிகளுக்கு எதிராக தொடர்ந்து தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை இந்த கட்சி அந்த கட்சி என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அனைத்து அரசியல் கட்சிகள் மீதும் விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இப்பொழுது விஜய்க்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த சவால் அரசியல் ரீதியாக அவர் சில முன்னெடுப்புகளை செய்து வருவதன் காரணமாக எழுந்திருக்கக்கூடியதுதானா, யாரேனும் சங்கீதாவை இது போன்று மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வற்புறுத்தலை செய்திருப்பார்களா என்பது உள்ளிட்ட கேள்விகளை ஒரு தரப்பினர் முன்வைத்துக் கொண்டிருந்தாலும் சங்கீதா சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டியது கணவன் என்ற முறையிலே விஜயினுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே விஜய் எப்படியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்? தொடர்ந்து விஜய் தன்னை பின்பற்றக்கூடிய ஆதரவாளர்களுக்கு பல்வேறு வகையில் அறிவுரையை சொல்லி வருகின்றார். தான் நடிக்கக்கூடிய திரைப்படத்தில் எல்லாம் நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து சமூகத்திற்கு பயன்படக்கூடிய பல கருத்துக்களை பேசி வரக்கூடிய முன்னணி நடிகரான விஜய் தன்னுடைய சொந்த வாழ்வில் தடம் புரண்டு விட்டாரோ என்று எண்ணக்கூடிய விதமாக அவருடைய மனைவியினுடைய இந்த மனுக்கள் இருக்கின்றன. அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டவாறு ஒரு பெண் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் தன்னுடைய கணவரோடு வாழ்ந்துவிட்டு நீதிமன்ற படியேறி தன்னுடைய கணவரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்க கண்டிப்பாக விரும்ப மாட்டார் என்பதுதான் பெரும்பாலும் அந்த ஒரு சூழல் தான் இருக்கும். என்றாலும் சங்கீதா அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்லியிருப்பது அவர் பக்கமும் சில நியாயங்கள் இருக்கலாம் என்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த 5 ஆண்டுகளாக அவர் கண்டித்து பார்த்து விஜய் திருந்தாத சூழ்நிலையில்தான் விஜய் அந்த சம்பவத்தை தான் கண்டுபிடித்த பிறகு அந்த நடிகையோடு இவர் தொடர்பில் இருக்கின்றார் என்பதை கண்டறிந்த பிறகு அதை சுட்டிக்காட்டியதன் காரணமாக தன்னை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்து விட்டார். யாரையும் தொடர்பு கொள்ள விடாமல் செய்து விட்டார். பொருளாதார ரீதியாக நெருக்கடி தந்து விட்டார். அது மட்டுமல்லாமல் எந்த வகையிலும் ஒரு மனைவி என்ற முறையிலே வீட்டுக்குள் இருந்த அந்த சிறிய சிறிய உரிமைகளை கூட தான் செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலே கட்டுப்பாடுகளை விதித்து விட்டார் என்பதாக ஒரு மனுவை சங்கீதா தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மனுவிற்கு எதிராக விஜய் எப்படி கருத்துக்களை சொல்ல போகின்றார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எனவே விஜய் இந்த மனுவை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார், வழக்கை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்? சங்கீதா சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் விவாகரத்து வழக்கை பொறுத்தவரை சரி தவறு என்பதாகவெல்லாம் ஆய்வு செய்யப்படாது. ஒரு சில மருத்துவ காரணங்களை முன்வைத்து மனமுறிவு வழக்கு தாக்கல் செய்தால் மருத்துவ ரீதியாக சில அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டி இருக்கும். என்றாலும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது அதை இந்த தரப்பு இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்றெல்லாம் நீதிமன்றம் எதிர்பார்க்காது. 2 தரப்பையும் அமர வைத்து விஜயிடம் விளக்கம் கேட்பார்கள். எனவே விஜய் என்ன சொல்ல போகின்றார் என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கு உடனடியாக தீர்வுக்கு வருமா அல்லது தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்வுகளாக எந்த ஒரு இடத்திலும் மனமுறிவு வழக்கை பொறுத்தவரை ஒரு தரப்பினர் சமரசமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி மற்றொரு தரப்பினர் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லாலும் கூட உடனடியாக விவாகரத்தை வழங்கிவிட மாட்டார்கள் நீதிமன்றத்திலே. நீதிபதிகள் அந்த வழக்கை கவனத்தோடு பரிசீலிப்பார்கள். அதுவும் விஜய் போன்ற ஒரு முக்கியமான நடிகர், இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒரு முக்கிய கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர், 27-28 ஆண்டுகள் ஒரு பெண்ணோடு வாழ்ந்து விட்டார். எனவே உடனடியாக மனமுறிவு கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய மன வலி எவ்வாறு இருக்கும் என்பதையும் நீதிமன்றம் கணக்கில் கொள்ளும். எனவே அந்த ஜீவனாம்சம் என்பதை எல்லாம் தாண்டி மனமுறிவு வழக்குகளிலே பெண்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக முடிந்த அளவு
கணவனை சமரசம் செய்து அந்த பெண்ணோடு வாழ வைப்பதற்கு தான் நீதிமன்றம் முயற்சிக்கும் என்ற அடிப்படையிலே இந்த வழக்கினுடைய விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி போகின்றது. விஜய் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு, ஒருவேளை தவறு செய்திருந்தால் அதை உணர்ந்து கொண்டு அந்த நடிகையோடு இருக்கக்கூடிய தொடர்பை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியோடு தொடர்ந்து சேர்ந்து வாழ்வாரா என்பதுதான் இப்பொழுது இந்த வழக்கு எழுப்பி இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.